நான் ஏற்கனவே சொன்னபடி சுவாரஸ்யமாகவும் சவாலாகவும் இருக்கும் இந்த சுற்றுல முதல் தத்துவ பாடலை பாட வர்றது நம்முடைய சத்யபிரகாஷ் அவர்கள். அவருடைய அந்த பாடல் பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். இந்த பாடல் எழுதுறதுக்காக பெங்களூரில் போய் கண்ணதாசன் அவர்கள் தங்கியிருந்த ஒரு வாரத்தில் 4 கம்பெனிகளுக்கு, அதாவது 4 படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொடுத்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் கவிஞருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட பாடலை எழுதுவது குறித்து தயாரிப்பு நிறுவனத்துக்கே சின்ன சந்தேகம் இருந்தது. ஒன்று அவருடைய நேரம், இரண்டாவது இதிகாசங்கள், ஆன்மீகம், இது குறித்த விஷயங்கள்லாம் இந்த பாடல்களுக்குள்ள வரணும். கவிஞர் ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு பாடல்களை கொண்டு வருவார் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆன்மீகத்தையும் தன்னால் மிக அழகாக கவிதையிலும் தன்னுடைய பாடலிலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி இந்த பாடத்துக்கான பாடல்களை 2 நாளில் கவிஞர் எழுதி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட படத்திலிருந்து இன்றைக்கும் மனதை நிறைக்கும் ஒரு பாடலை தான் சத்யபிரகாஷ் பாட போறாரு. வாங்க சத்யபிரகாஷ், லெட்ஸ் வெல்கம் சத்யபிரகாஷ். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடா கருணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. சத்யபிரகாஷ், ஹலோ மேம். முதல்ல இந்த பாட்டை செலக்ட் பண்ணினதுக்கு நன்றி. ஆல் டைம் கிரேட் சாங் இது. எத்தனை தடவை யார் பாடி கேட்டாலும் உருக வைக்கிற ஒரு பாட்டு. ஸோ எமோஷன் ஃபில்டு ரெண்டிஷன். ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சங்கதிகள்லாம் கொஞ்சம் யோசித்து பாடின மாதிரி எனக்கு தோணித்து. பட் ரொம்ப நல்லா இருந்தது. குட் எஃபர்ட். தேங்க்யூ. சத்யா, எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ ஐ லைக் தட். ஓவராலாக ரொம்ப அழகாக இருந்தது. மேலே செகண்ட் சரணமில் அது கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கு அங்கே கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ட் ஆன மாதிரி இருந்தது. பாடுங்க. செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து
வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. ரொம்ப அழகா இருந்தது அந்த இடம். What a no, what a song ல. பாடும்போது எப்படி இருந்தது? How did you feel? Great ல. சொல்ல முடியல. Great job. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்யா. ஐம் ஆல்வேஸ் யோர் ஃபேன்னே சொல்லலாம். ஐம் யோர் வெல்விஷர்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த உறங்காது என்பது அந்த இடத்துல த ஃபீல் இஸ் ஓரோ வாட்டி நீங்கள் பாடும்போது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் வென் யூ ஆர் சிங்கிங் தட். ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். ஒரு இடத்துல உங்களோட வாய்ஸ் ஒரு சின்ன ஒரு பிசுறு வந்துடுச்சு. அந்த இட் வாஸ் அது ரொம்ப அப்படியே ஹார்ட்லேயே போயிடுச்சு. ஒரு அழற மாதிரி இருந்தது அந்த இடம். இட் வாஸ் வெரி டச்சிங். கிரேட். தேங்க்யூ மேம்.